வாங்க, காணாம போன ஒரு இலக்கிய புதையலையும் அத விடாப்பிடியா தேடின ஒரு அறிஞரை பத்தியும் பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு நம்பர்ல இருந்துதான். 99. இதுதாங்க ஒரு பழைய தமிழ் இலக்கியத்துல ஒளிஞ்சிருந்த ஒரு பெரிய மர்மம். அந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷம் பழமையான நம்ம குறிஞ்சி பாட்டு தான். சிக்கல் என்னன்னா, கிடைச்ச எல்லா சுவடியிலயும் 96 பூ பேர் தான் இருந்துச்சு. 3 பேரை காணோம். இத கண்டுபிடிச்ச அறிஞர் வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ் தாத்தா ஓ.வே. சுவாமிநாத ஐயர் தான். ஒரு பேர் குறைஞ்சாலும் அது தமிழுக்கு செய்யற துரோகம்னு அவர் உறுதியா நம்பினாரு. சோ அந்த கவிதைய முழுசா கண்டுபிடிச்சு தான் வெளியிடுவேன்னு ஒரு சபதமே எடுத்துக்கிட்டாரு. அவரோட தேடல் ரொம்பவே சவாலா இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்பிக்கை, மறுபக்கம் ஏமாற்றம். எவ்ளோ முயற்சி செஞ்சும் அந்த 3 பூவோட பேரும் ஒரு மர்மமாவே இருந்துச்சு. ஆனா கடைசியா தருமபுர ஆதீனத்துல ஒரு திருப்புமுனை காத்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்த ஓலிச்சுவடியில அவர் தேடின அந்த புதையல், அந்த 3 பேரும் தெளிவா இருந்துச்சு. முதல் பூ விங்கம், 2வது பெணவம், 3வதா திலகம். அப்போதான் அந்த லிஸ்ட் முழுமையாச்சு. 1889ல ஊவேசா அந்த முழுமையான குறிஞ்சி பாட்ட ரொம்ப வெற்றிகரமா வெளியிட்டாரு. அவரோட உழைப்பால நம்ம பழைய தமிழ்நாட்டோட ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைச்சது. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 3 பூப்பேரை கண்டுபிடிக்கிறதுல அப்படி என்ன இருக்கு? இது வெறும் இலக்கிய திருத்தம் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட அறிவுக்கே ஒரு பெரிய சாட்சி. அதாவது நம்ம சங்ககால தமிழர்களோட அறிவியல் பார்வைக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இன்னைக்கு இருக்கிற தாவரவியல் நிபுணர்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு விவரங்கள் அதுல இருக்கு. அப்போ நம்மள சுத்தி இன்னும் என்னெல்லாம் புதையல்கள் இப்படி ஒளிஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும்?